மற்றவர்களை கவரும் விதத்தில், அது நீங்க பிசினஸ் பண்ணினாலும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் அமையப்பட போகிறது. அதே போன்று நீங்கள் பேசினாலும் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில், எதிர்பாலினரை முக்கியமாக கவரக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால அந்த அட்ராக்ஷன் கிடைக்கும். அந்த அட்ராக்ஷன் கண்டினியூ ஆகும். இந்த 48 நாட்களும் கண்டினியூ ஆகும். சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் அது கண்டினியூ ஆகும். ஆனால் முதல்ல ஒரு 15 நாட்கள்னு வச்சுக்கோங்க. அந்த 15 நாட்கள்ல இந்த வியாதிகளிலிருந்து விடுதலை அடைய முடியும். தூக்கம் கொஞ்சம் நல்லபடியான தூக்கம் வரும். ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு நிம்மதி, இதெல்லாம் வரும். நட்பு வட்டாரங்களின் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். ஆக இதெல்லாம் உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய இமேஜ், அதாவது நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் அடுத்தவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் அப்படின்னா, அடுத்தவர்களும் கூட தவறான அபிப்பிராயங்கள் கொண்டவர்கள் எல்லாம் மாற இருக்கிறார்கள். இந்த கொஞ்சம் நான் புதுசா ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு விஷயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறவர்களுக்கு ஒரு படிமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறது. ஆக தொழில் ரீதியாக எல்லா விதத்திலையும் நல்லபடியான விஷயத்தை கொடுப்பார். போட்டியும் உண்டு, பொறாமையும் உண்டு. ஆனால் அதை தாண்டி இந்த குரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இக்னைட் பண்ணிடுவார். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சுருவார். அதுக்கப்புறம் குரு பேக்ல வந்துட்டாலும் கூட அங்கேயும் வக்கரமாக இருக்கிறபடியினால அவர் வருமானத்தை சொந்த தொழில் பூரணமா நான் சொந்த தொழில் தொடங்க வேண்டும், இப்ப தொடங்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு நவம்பர் 3க்கு அப்புறம் தொடங்கலாம். சுக்கிரன் அங்க போக சூரியன் ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான குரு அத்திச்சார பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். குரு அத்திச்சாரமானது இந்த வருடம், அதாவது 2025ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 5ஆம் தேதி 2025 வரைக்கும் ஆக 48 நாட்களுக்கு இருக்கிறது. குரு உங்களுடைய 10ஆம் இடமாகிய மீனத்திலிருந்து 11ஆம் இடமாகிய கடகத்திற்கு, தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு, உபஜயஸ்தானத்திற்கு செல்லுகிறார். அற்புதம். இந்த காலகட்டத்துல குரு 24 நாட்களுக்கு நேர்கதி ஆகும். அதாவது நவம்பர் 11 வரைக்கும் நேர்கதியாக போகிறார். பிறகு நவம்பர் 11 2025க்கு பிறகு மீண்டும் வக்கரமாக டிசம்பர் 5ஆம் தேதி மிதுனத்துக்கே வந்துடுறார். அதுக்கப்புறம் 96 நாட்கள் வக்கரமாகவே போகிறார். அதாவது குரு வக்கரமாக மாறுவது அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது, கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சனி வக்கரமாக இருக்கிறார். ஆல்ரெடி ராகு கேது வக்கரம் பெற்று 6க்கும் 12க்குமாக இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது இப்ப இந்த நேரத்துல சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீச்சமாகி நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறார். சனியினால பார்க்கப்படுகிறார். இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள், அதாவது குரு உச்சமாயிட்டார், உபச்சயன ஸ்தானத்துக்கு போயிட்டார், எல்லாமே ஆஹா ஓஹோ அற்புதம், எல்லாம் அப்படியே வானத்துலதான் மிதக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அது பாதி பலனை கூட நம்ம அணுக முடியாது. அதனால மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு இதுல 3ஆம் தேதி நவம்பர் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார்.
அதையும் சேர்த்துக்கொண்டு அங்கு 2ஆம் இடத்துல, உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் ஆகப்பட்டவர், அதாவது 12க்கு உண்டான அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமாகி உட்கார்ந்து இருக்கிறார். சோ இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு இந்த 48 நாட்களுக்கு கன்னி ராசியில் பிறந்த உத்தர நட்சத்திரம் 3 பாதங்கள், ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்ரா நட்சத்திரம் 2 பாதங்கள், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போகின்றோம். இந்த குரு அதிசாரமானது உங்களுக்கு ஒரு 80% அவர் கேந்திராதிபதியாக இருக்கிறபடியால் நல்ல பலன்களை கொடுப்பார். ஆனால் மற்ற கிரகங்களையும் வைத்து பார்க்கும்போது அதுல கொஞ்சம் தாரதமியங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன அப்படிங்கிறத பார்ப்போம். நேரடியா பலனுக்கு போயிடுவோம். பலனை ஒரு 5 தலைப்புல நான் சொல்றேன். முதல்ல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய சரீரம், மனம், புத்திகள் எப்படி இருக்கும். ஏன்னா சரீரங்கிறது ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன சந்தோஷம். பிறகு புத்திங்கிறது முடிவெடுக்கக்கூடிய திறன். இதை பார்க்க போறோம். 2வது நம்முடைய உறவினர்களும் நாமும். 3வது தொழில நான் எப்படி இருப்பேன், உள்ளூரா வெளியூரா, அல்லது ஜாபா, தொழிலா, சொந்த தொழிலா, அல்லது கான்ட்ராக்ட் பெஸ்டா, எதோ அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது சொத்துகள் சேர்ப்பேனா, எவ்வளவு சேர்க்க முடியும் அப்படிங்கிறது. கடைசியாக படிப்பு விஷயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா படிப்புக்கு ஒரு எல்லையே கிடையாது, நம்ம வயதாக கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிங்கும் போது எந்த மாதிரியான படிப்பு, அனுபவ படிப்பு, பட்டப்படிப்பு அல்லது கல்வி, எது நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்ப நான் எல்லா கிரக அந்த நகர்வுகளையும் கணக்கு வைத்துக் கொண்டு முதல் டாபிக் ஆரம்பிக்கிறேன். நம்முடைய இமேஜ், அதாவது நான், சரீரம், என்னுடைய உடல் அளவில், மனதளவில், புத்தி அளவில், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு இமேஜ். நம்முடைய இமேஜ் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நம்முடைய இமேஜ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க போகிறது. மற்றவர்களை கவரும் விதத்தில், அது நீங்க பிசினஸ் பண்ணினாலும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் அமையப்பட போகிறது. அதே போன்று நீங்கள் பேசினாலும் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில், எதிர்பாலினரை முக்கியமாக கவரக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால அந்த அட்ராக்ஷன் கிடைக்கும். அந்த அட்ராக்ஷன் கண்டினியூ ஆகும். இந்த 48 நாட்களும் கண்டினியூ ஆகும். சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் அது கண்டினியூ ஆகும். ஆனால் முதல்ல ஒரு 15 நாட்கள்னு வச்சுக்கோங்க. அந்த 15 நாட்கள்ல இந்த அட்ராக்ஷனால பிரச்சனைகளும் வரும். அதாவது எதிர்பாலினரிடம் இருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது அவர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜாப், அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம். முக்கியமாக சொந்த பந்தங்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏதோ ஒண்ணு சொல்ல, அவர்கள் ஏதோ ஒன்று தவறாக நினைக்க, ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் இதுல இருக்கும். ஏன்னா சுக்கிரன் லக்னத்துல இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் பெரிய இதை கொடுத்துட மாட்டார். கன்னிங்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதுல சனி பார்த்து கொண்டு இருக்கிறார். சனி 6க்கு உண்டானவன் அப்படிங்கிறனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா பாக்யாதிபதி லக்னத்துல சுக்கிரன் உட்கார்றது, அந்த நேரத்துல குரு உச்சம் பெறுவது, இதெல்லாமே நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய போகின்றன. அதுல முதல்ல ஒரு 15 நாட்கள் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம கவனத்தில் இருக்க போறோம் அப்படின்னாலே நம்மளுடைய செய்கைகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். அதாவது எந்த ஒரு குறை யாரும் சொல்லிடாத மாதிரி கொஞ்சம் நம்ம அதுல பார்த்துக்கணும். இந்த பாடி லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ். அதுல நம்மவர்கள் அவ்வளவாக நாம் கவனத்தை கொடுப்பது இல்லை. ஆனால் பாடி லாங்குவேஜ், ஃபாரினர்லாம் அவன் எப்படி உட்காருகிறார், எப்படி கை கொடுக்கிறது, எப்படி சல்யூட் அடிக்கிறது, ஒரு வணக்கம் கூட எப்படி வைப்பது, இப்படி எல்லாமே அவர்கள் மிகவும் பார்த்து பார்த்து செய்கிறார்கள். அது கொஞ்சம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாதிகளில் சிறிது அல்லல் பெறக்கூடிய அவஸ்தைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த என்ன சுவாமிஜி அவஸ்தைப்படக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டேன்னா, 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. 6க்கு உண்டானவன் மீனத்துல உட்காருகிறார். ஆனால் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது அந்த வியாதியை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புல வந்துரும். வியாதி என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா குணமாக்கிடலாம் இல்லையா? நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு திருக்குறள் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி நோயை கண்டுபிடிச்சிட்டுன்னா
நோயை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதனுடைய காரணியை கண்டுபிடித்து அதற்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதனால நோயிலிருந்து நீங்கள் விலகுவீர்கள், மெல்ல 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 அதுல இருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். இந்த குருவாகப்பட்டவர் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா குருவனுடைய பார்வைக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. குரு இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இதுல என்ன அப்படின்னா, சனி குருவனுடைய இடத்துல உட்கார்ந்து குருவனுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்து வக்ரம் பெற்றிருக்கிறார். அந்த வக்கரமானது தொடர்கிறது குருவனுடைய ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும், அதாவது அவர் திரும்ப மிதுனத்துக்கு போற வரைக்குமே இருக்கிறார். அப்ப அந்த வக்கரமானது குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். குருவனுடைய நட்சத்திரத்திலேயே தான் அதிச்சாரமும் வக்கரமும் அடைகிறார். இதுதான் பியூட்டி. அது வரைக்கும் ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்து இருக்கு. அப்படிங்கிறதுனால பாசிட்டிவான மாற்றங்களும் நிறைய இருக்கும், அதுல கொஞ்சம் சர்க்கிள்களும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா பாசிட்டிவா அதிகம் தான். குருவனுடைய பார்வையில 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பார்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நம்மளை கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், தன்னம்பிக்கையாக ஃபீல் பண்ணுவோம். பிறகு தன்னுடைய அலுவல்களிலையும் தன்னுடைய வீடுகளில் தனக்கு ஒரு கௌரவம் ஒங்கி இருப்பதை நாம் உணர முடியும். வியாதிகளிலிருந்து விடுதலை அடைய முடியும். தூக்கம் கொஞ்சம் நல்லபடியான தூக்கம் வரும். ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு நிம்மதி இதெல்லாம் வரும். நட்பு வட்டாரங்களின் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். ஆக இதெல்லாம் உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய இமேஜ், அதாவது நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் அடுத்தவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் அப்படின்னா, அடுத்தவர்களும் கூட தவறான அபிப்பிராயங்கள் கொண்டவர்கள் எல்லாம் மாற இருக்கிறார்கள். இந்த சின்ன ஒரு விஷயம் தான். அந்த முதல்ல 15 நாட்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டரோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல இந்த 48 நாட்களில் உங்களுக்கு கௌரவம் கூடும், ஆரோக்கியம் கூடும், பெருமிதம் கூடும், பிறகு தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஆரோக்கியத்துக்காக நம்ம கொஞ்சம் ஒரு உபாசனை பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, யோக நரசிம்மருடைய வழிபாடு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை மேலே கூட்டி கொடுக்கும். 7 குண்டானவன் உபச்சயஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த இடத்துல 6 குண்டானவன் இருக்கிறார் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஸ்பௌஸ், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், அல்லது உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மேபி தாத்தா பாட்டி இந்த மாதிரி கிராண்ட் ஃபாதர் அவங்களுக்கு கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துல நீங்கள் தன்னம்பிக்கையாக விளங்க போகிறார்கள். சரி, இது முதல்ல எடுத்த உறவுகளுக்கு வந்துடுறேன். இந்த உறவுகள்ல கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இருந்த பிணக்கு இந்த குருவனுடைய அமைப்பினாலையும் சுக்கிரனுடைய அமைப்பினாலையும் கண்டிப்பாக தீரும். ஏனென்றால் சனி 6க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்தாலே கொஞ்சம் அங்க பிரச்சனை இருக்கு. அதாவது கடன் சம்பந்த பிரச்சனை இருக்கும், அல்லது நோய் சம்பந்த பிரச்சனைகள் இருக்கும், அல்லது உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், விரோதம், இந்த மாதிரியான, அதாவது எதிரிகள்னு வச்சுக்கோங்க, எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எங்கெங்கு காமிக்கப்படும் அப்படின்னா, எங்கெங்க நமக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் அலுவலகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அங்க தெரியும். அப்புறம் வாழ்க்கையினுடைய துணை, அவர்கள் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிய அது கொஞ்சம் சங்கடப்பட்டு அந்த சங்கடத்தினால் வரலாம். அதெல்லாம் இந்த குருவனுடைய வரவினால் தீருகிறது. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல இருக்கக்கூடிய, நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க போகிறது. பிறகு எதிரிகள், அதை நான் முதல்ல சொல்றேன், எதிரிகள் உங்களுக்கு தெரியாத எதிரிகள், அல்லது உங்களுக்கு வரப்போகின்ற எதிரிகளையும் இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை இந்த குருவனுடைய அதிச்சாரமானது கொடுக்காது. ஏன் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம். அதுவும் இப்ப இந்த அட்ராக்ஷன் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய அமைப்புனாலையும், குரு தன்னுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய நட்சத்திரம் புனர்வசு. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிறது 7ஆம் இடத்துல பூரட்டாதி, அதே போல விசாகா 3ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மற்றவர்களை ஈர்க்கும், வயிறு எரிய செய்யும். அதனால நீங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம நம்மளுடைய எல்லாத்துக்காகவும் நான் நம்மளை மாத்திக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு அவேர்னஸோட இருந்தாலே போதும். எதிரிகளை இனம் கண்டு கொள்ளலாம், எதிரிகள் ஒழிவார். இனம் கண்டு கொண்டாலே நம்மளுடைய விவகாரம் அவங்களோட நீட்டா ஆயிடும். 12க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய அப்பாவுடனான பிரச்சனைகள்ல உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வரக்கூடிய வாய்ப்பு. என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, அது லாஸ்ங்கிறது 2 பேருக்கும் நடுவுல உறவுகளுடைய லாஸா இருக்கலாம்,
அல்லது பிரிஞ்சு போயிடலாம், அல்லது அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாததுனால, அப்பாவுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைங்கிறதுனால அதற்கு உண்டான அலைச்சல்கள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நடக்கக்கூடிய மகாதசை புக்தி இதை வச்சுதான் நம்ம பார்த்துக்கணும். ஆனாலும் இது ஒரு நல்ல அமைப்பு தான். அம்மாவனுடைய உடல்நிலை நல்லா தெரிய வரும், சகோதரனுடைய உடல்நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிறகு சகோதரியினுடைய உடல்நிலை, மூத்த சகோதரி சகோதரன் இவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. உறவுகள்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தந்தையினுடைய உறவுகள் மட்டும்தான். பிறகு நட்பு என்கின்ற உறவுகளோட இனிமேல் கொஞ்சம் சகஜ நிலைமை திரும்பும். பார்ட்னர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இப்பொழுது சால்வ் ஆக ஆரம்பிப்போம். எதிரிகள் கண்டிப்பாக வீழ்த்தப்படுவார்கள். நீங்கள் உங்களுடைய பக்கம் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஏன்னா ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது, எதிரிகள் உண்டு, எதிரிகளை அழிப்போம். அந்த 6க்குண்டான 7ஆம் இடத்துல உட்கார்றதுதான் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. ஆனால் அது குருவனுடைய பார்வையினால் உங்களுக்கு செம்மையாகிறது. அதனால எல்லா விதமான வம்புகளும் ஒரு முடிவுக்கு வரப்படும். ஆனால் நம்ம என்ன ஆயிடும்னாக்கா அப்பப்போ கொஞ்சம் வீம்பாயிடும். நான் அதை பேச மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், அது என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஈகோ இதெல்லாம் காமிக்க கூடாது. ஈகோன்னு சொன்னாலே இங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். சனி சுக்கிரன் நேரடியா பார்த்தாலே அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. அதனால அமைதியா விட்டுடுங்க. நம்ம ஈகோ பெருசு இல்லை. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, நம்ம ஈகோவை வச்சு சிறு வெற்றி அடைவதை காட்டிலும் நம்முடைய ஈகோவை சாக்ரிஃபைஸ் பண்ணி இமாலய வெற்றி அடைவதுதான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரி கன்னிராசி என்பவர்கள் ஏற்கனவே மகா புத்திசாலிகள். அதனால இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது தொழில். தொழில எடுத்த உடனே நான் ஜாபுக்கு போயிடுறேன். ஜாபை பத்தி பேசுறோம். ஜாப்ல நிறைய மாற்றங்கள் வரும், பாசிட்டிவான மாற்றங்கள் வரும். என்னென்ன மாற்றங்கள்? உங்களுக்கு இடம் இந்த இடம் சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணினா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய நல்ல இடத்துக்கு, தண்ணி இல்லா காட்டுக்கு அந்த மாதிரி இல்லாம நல்ல இடத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுகின்றவர்கள் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா போற இடம் பிரச்சனைகளுக்குரிய ஒரு இடமாக மாறிவிடும். அதனால கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை டிரான்ஸ்ஃபருக்கு. அவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே அவர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்துவிடும். ஆனால் தனியார்ல பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவர்கள், ரொம்ப கஷ்டமாக இருப்பவர்கள் வேறு வேலைக்கு மாற்றி விடலாம். ப்ரமோஷனுக்கு அழுத குழந்தை தான் பால் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரமோஷனுக்கு நீங்க முயல வேண்டும். இந்த 48 நாள்ல முதல்ல 24 நாட்களுக்குள்ள, அதாவது நவம்பர் 11க்குள்ள நீங்க ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? பிறகு வெளியூர் நான் போகணும், வெளிநாடு போகணும்னாக்கா த பெஸ்ட் டைம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 12க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், விரயஸ்தானாதிபதி வருமானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் 7க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல வெளிநாட்டை குறிக்கக்கூடிய 6, 12 ராகு கேத்துக்கள் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து இருக்க. பிறகு 6க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துலயும் உட்கார்ந்து இருக்க. ஃபாரின் போகணும் அப்படின்னாக்கா தாராளமா போயிட்டு வரலாம். ஜாப் கிடைக்குமா, எனக்கு வேலையே போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு, வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு, ரொம்ப வேலை போய் ஒரு மாதிரி விரக்தியில இருப்பவர்களுக்கு இந்த குருவனுடைய அதிச்சாரமானது பெரிய ஒரு மருந்து மாதிரி, மெடிசன் மாதிரி வேலை கிடைச்சிடும். தன்னம்பிக்கையை விட வேண்டாம். ஆனா அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா ஹனுமன் சாலிசா சொல்றது. இந்த கன்னிராசி என்பவர்கள் ஃபாரின்ல இருப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளில் அல்லது வட மாநிலங்களில், வெளி மாநிலங்களில் இருப்பவர்கள் ஹனுமன் சாலிசா சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு அமைதியும் மன அமைதியும் அதே மாதிரி உங்களுடைய சூழ்நிலையும் மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். புதிதாக வேலை கிடைக்கிறது, நான் கவர்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல எடுக்கிறேன்னா தாராளமாக எடுக்கலாம். எல்லா விதமான கான்ட்ராக்டர்ஸ்க்குமே இது ரொம்ப நல்ல ஒரு கால அமைப்பு. அதுலயும் கூட லேண்ட், ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் இவர்களுக்கு எல்லாம் ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ப்ராப்பர்ட்டி டீலிங் ஆகட்டும் இனிமேல் நல்லபடியா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் கூட அது குருவனுடைய இடம். அந்த குரு இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது, அது 4ஆம் இடத்துக்கு 8ஆக இருந்தாலும் அது ஒரு அதிர்ஷ்டமே. திடீர்னு உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும். ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு கரெக்டா அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. சனியினுடைய காரகத்துவம், அதாவது விவசாயம் ஆகட்டும் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆயில், கேஸ், கல் குவாரி, இரும்பு சம்பந்தப்பட்ட மற்றும் இருக்கக்கூடிய குடிக்க முடியாத திரவங்கள் ஆகிய ஃபினாயில், டீசல், பிறகு கச்சா எண்ணெய், இந்த மாதிரி பொருள்கள், பிறகு இரும்பு விற்று வாங்குவது,
முடி வியாபாரம் செய்வது, சிகை வியாபாரம் செய்வது, விக்கு வைத்திருப்பது, பிளாஸ்டிக் வியாபாரம் செய்வது, இவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. இப்ப இந்த கான்ட்ராக்டர்ஸ், கவர்மெண்ட் கிட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, பிறகு பாலங்கள், ஏன்னா நீர்நிலைக்கு நடுவுல, அதாவது கரையோரம் குடிசை வாரியம் அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. இது எல்லா விஷயமும் நடக்கும். சிவில் கான்ட்ராக்டும் கிடைக்கும். பிறகு கேன்டீன் வைத்து நடத்துபவர்கள், கவர்மெண்ட் மூலயமாக நடத்துபவர்கள், கேன்டீன் நம்ம ஒரு சிற்றுண்டி சாலை வைப்போம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு எல்லாம் இது இந்த 48 நாளுமே ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. சொந்த தொழில் பூரணமா, நான் சொந்த தொழில் தொடங்க வேண்டும், இப்ப தொடங்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு நவம்பர் 3க்கு அப்புறம் தொடங்கலாம். சுக்கிரன் அங்க போக சூரியன் நீச்சபங்க ராஜயோகமாக மாற அந்த நேரமானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. சொந்த தொழில் தொடங்கலாம். இந்த குருவனுடைய அமைப்புனால பினான்சியல் பண்ணுகின்றவர்களுக்கு, பிறகு ஷேர் மார்க்கெட் ஏஜென்ட், இவர்களுக்கு எல்லாமே ட்ரேடிங் பண்ணுபவர்களுக்கு, ஐடியில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. ஆனால் குரு வக்ரம் பெற்றவுடனே இளைய சகோதரன் கிட்ட இருந்து பிரச்சனைகள் உண்டு. அதை மட்டும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த டாக்டர்ஸ் லைஃப், இந்த ஜனங்களை சந்திக்கக்கூடிய அது ஒரு ஒர்க். டாக்டர்ஸ் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய வியாதிகளை நீக்குபவர். அதனாலதான் 6க்குண்டானவன் இப்பொழுது சம்பந்தப்படுகிறார். அதே போல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இதையும் சால்வ் பண்றது லாயர். இவர்கள் இருவருக்குமே சரியான ஒரு கேஸ் கிடைச்சு அதுல ஒரு விக்டரி அடைஞ்சு, டாக்டர் நல்ல குணமாக்கி நல்ல பேரை அடையக்கூடிய, லாயர் நல்ல வெற்றியை கொடுத்து அவருடைய ஃபீல்டுல நல்லபடியா வரக்கூடிய, ஏன் ஒரு ஜட்ஜாகவும் உருவாக்கக்கூடிய. ஏன்னா சனி மீனத்துல குருவோட கனெக்ட் பண்ணி, குரு 11ஆம் இடத்துல உச்சமாக இருந்து அது சனியை பார்த்து, ராகு 6ஆம் இடத்துல இருக்க, சூரியன் நீச்சபங்கமாக, சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்க, நீதிபதி, ஜட்ஜ். ஆமா, ஏன்னா சனி குருவனுடைய இடத்துல இருக்கிறார். அது இல்லையா கிராம தலைவர், பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி தலைமை பதவிகளும், தொழில் ரீதியான பிசினஸ் யூனியனுக்கு தலைவராக மாறுவது, அல்லது ஈவன் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இந்த மாதிரி விஷயங்கள்ல தலைமை போஸ்ட் கிடைக்கிறது. ஆடிட்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல காலம். ஆடிட்டர்ஸுக்கு ஒரு தலைமை பதவி கிடைக்கிறது. இது எல்லாமே நல்லபடியாக அமைந்து இருக்கிறது. சட்டப்படி, அதாவது ஆர்மியிலேயோ அல்லது நம்மளுடைய சிவில் சர்வீசஸ்ல எங்க இருந்தாலுமே, இன்ஃபேக்ட் ஏர்போர்ஸ்ல இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. முதல் 24 நாட்களுக்கு நேவியில் இருப்பவர்களுக்கும் உயர் பதவி கிடைக்கக்கூடிய அல்லது ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லபடியாகவே உண்டு. இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டுகளுக்கு போய் அங்க போய் ஒரு அரசாங்க ரீதியாக வேலை செய்பவர்களுக்குமே வரக்கூடிய 3ஆம் தேதி, அதாவது நவம்பர் 3லிருந்து நல்லபடியான ஒரு அமைப்பு உண்டு. மீடியா துறையில் இருப்பவர்கள், யூடியூப் வைத்து நடத்துபவர்கள், யூடியூப்லயும் கூட நியூஸ், அதாவது அரசியலை பற்றி அல்லது நாட்டு நடப்புகளை பற்றி எடுத்து சொல்லுபவர்களுக்கு இந்த குரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார். கொஞ்சம் நான் புதுசா ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு விஷயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறவர்களுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறது. ஆக தொழில் ரீதியாக எல்லா விதத்திலையும் நல்லபடியான விஷயத்தை கொடுப்பார். போட்டியும் உண்டு, பொறாமையும் உண்டு. ஆனால் அதை தாண்டி இந்த குரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இக்னைட் பண்ணிடுவார். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சிருவார். அதுக்கப்புறம் குரு பேக்ல வந்துட்டாலும் கூட அங்கேயும் வக்கரமாக இருக்கிறபடியினால அவர் வருமானத்தை கூட்டதான் செய்வார். ஆக தொழில் ரீதியாக நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் இப்போ காண கிடைக்கிறது. அடுத்தது வருமானம், சொத்துக்கள். வருமானம் கூடுமா குறையுமா அப்படின்னா, குரு வருமானத்தை கண்டிப்பாக மேல தூக்கி நிறுத்திடுவார். கீழே போயிட்டு இருந்த பிசினஸ் மேல வந்துடும். சம்பளம் எனக்கு அதாவது வெளியில கூட சொல்ல முடியாது அப்படிங்கிறவர்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான ஒரு சம்பளம் கிடைச்சிடும். வேலை மாற்றம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் எடுத்துரும். சொத்துக்கள் சேர்ப்பேனா அப்படின்னு கேட்டா, கணவன் மனைவி வாழ்க்கை துணை அவர்களுடைய வீடுகளில் இருந்து உங்களுக்கு ஒரு சொத்து, ஒரு கிஃப்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். செகண்ட் ஹேண்ட், அதாவது வாகனங்கள், ஏற்கனவே புதிய வாகனங்கள் வாங்க முடியலன்னு 2வது வாகனங்கள், ஆனா அது பல புதுசா இருக்கிற மாதிரியே. அந்த விற்கின்றவர் அவர் வெளிநாடு டிரான்ஸ்பரோ ஏதோ ஒரு காரணத்தினால புதிதான வண்டி, ஆனா செகண்ட் ஹேண்ட்
அது வந்து ஒரு 6 மாசமோ ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். கட்டின வீட்டை வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு இது நல்ல நேரம் தான். நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதாவது நீங்க வந்து வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தங்கத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குரு உச்சம் அடைந்து லாபஸ்தானத்துல இருக்கும்போது தங்கத்துல வந்து கண்டிப்பாக உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒண்ணு லேண்ட்ல பண்ணணும், இல்ல தங்கத்துல பண்ணணும். அப்படிங்கிறது ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாகத்தான் இருக்கிறது. திருமண உறவுகள், அந்த உறவுல வந்து இதை நான் சொல்ல விட்டுட்டேன். திருமணம் என்பது கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் ஓட நடக்கும். அதாவது வந்து தன்னோட வயதுல கூடின ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிறது, அல்லது தன்னோட 1 வயது 2 வயது கூடின ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். காதல் விவகாரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆனா திருமணத்துக்கு அது இட்டு செல்லுமா அப்படின்னு கேட்டா, அது குருவனுடைய மிதுன வருகைக்கு பிறகுதான் நடக்கும். அதனால கொஞ்சம் அவசரப்படாம நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆனால் அந்த நபர் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார், நீங்களும் அவரும் ஒரே இடத்துல ஜாப் செய்கிறீர்கள் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஏன்னா அங்கதான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதை நான் ஆரம்பிக்கும் போது அதை தான் சொன்னேன். அதனால அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கொள்வோம். சொத்துகள் கண்டிப்பாக உண்டு. இன்ஃபேக்ட் வந்து தாத்தா பாட்டி மூதாதையர் சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பங்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு 2 வீக்ஸ்லயே வந்து நல்லா கெயின் ஆகி ரொம்ப கான்பிடென்ட்டாக எல்லா முடிவுகளையும் எடுப்பீர்கள். படிப்பு நிமித்தம் வரைக்கும் யூஜி பிஜி பண்றதுல கொஞ்சம் டெட் ஸ்லோ இருக்கும். பட் இந்த குருவனுடைய அமைப்பு அந்த சனியை சரி பண்றதுனால அந்த டெட் ஸ்லோவானது கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் மந்தத்தன்மையானது தொடர்கிறது அப்படிங்கிறது தான். ஆனா இதுவே தீசிஸ் சப்மிட் பண்றது, பிஹெச்டி பண்றது, வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து எம்எஸ் பண்றேன் அப்படிங்கிறவருக்கு அத்தனை பேருக்குமே டோர் இஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன். மார்வலஸா ஃபென்டாஸ்டிக்கா பண்ணலாம். நான் படிச்சுட்டு இருக்கிற வெளிநாட்டுல எனக்கு ஸ்டைஃபண்ட் வேணும்னா முயற்சி பண்ணுங்க. குரு ஸ்டைஃபண்ட் வாங்கி கொடுப்பார். எனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும், நல்லபடியான ஜாப் வேணும், கண்டிப்பாக இதுல நடக்கும். நான் வந்து பிறந்த ஊர்ல இருக்கவே முடியல, நான் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டேன், என்னால எனக்கு திக்கு தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கேன், நான் வந்து என்னுடைய ஊருக்கே போயிடலாமா அப்படின்னாக்கா ஜஸ்ட் 48 நாட்கள் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களை செட்டில் பண்ணுவார் குரு. அதனால படிப்பு அப்படிங்கிறது எல்லா விதமான படிப்புமே, அதுலயே வந்து முக்கியமாக மெடிக்கல் சயின்ஸ், அதாவது அதுல வந்து நீங்க பயோ படிக்கலாம், சர்ஜனா இருக்கும்னு நினைக்கிறான், டென்டிஸ்ட் ஆகலாம், பிளாஸ்டிக் சர்ஜன் ஆகலாம், இது எல்லாவற்றிலுமே இந்த குரு வந்து நல்ல உதவி செய்வார். அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆர்டிபிஷியலாக, அதாவது நம்ம ஏஐ சொல்றோம் இல்லையா, அது ரொபாட்டிக், இந்த மாதிரியான விஷயங்கள்ல, பிறகு மீடியா விஷுவல் கம்யூனிகேஷன் ஆகட்டும் அல்லது ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், பிறகு முக்கியமாக லா படிக்க வேண்டும் என்பவர்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு காலகட்டம் இது. ஆக குருவனுடைய இந்த அதிச்சார பயிற்சி என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பள்ளத்தில் விழுந்து உடனே ஒரு ஏணி கிடைத்து நம்ம சமதளத்துக்கு வந்து நம்முடைய, அதாவது யாத்திரையை, நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பிரயாணத்தை ஈஸியாக வந்து கொண்டு செல்வதற்குண்டான ஒரு அமைப்பை குரு கொடுக்கிறார் என்றால் அது மிக இல்லை. அதிலும் கூட குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்மணிகளுக்கு உடனே திருமணம் ஆவது, வெளிநாடு யோகம் கிடைப்பது, சித்ரா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து உடனடியாக வேலை கிடைப்பது, உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்த சிக்கல் எல்லாம் நீங்குவதுமாக இந்த குருவனுடைய அதிச்சாரமானது அதி அற்புதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி இத்துடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.